நல்ல குடும்பத்துக்கு முதல் அம்சமே என்ன தெரியுமா? அந்த குடும்பத்தில் சிறந்த துஆக்கள் என்ன செய்ய இருக்க வேண்டும். மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, இது ஒரு சூழ்நிலை, நல்ல ஒரு சூழ்நிலையில் அந்த குடும்பம் இருக்க வேண்டும் என்றால் துஆ உள்ள ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு எங்கெல்லாம் ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. எத்தனை பேருக்கு பாடம் எலும்பி கேட்டா எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குங்க விளங்கிட்டா? ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இதை நம்ம ஒரு 70 வயசுல கேட்டு என்ன பிரயோசனம்? விளங்கிட்டா? கேட்கிற தவறில்லை, கேட்கலாம். ஏண்டா குடும்பத்துக்கும் பரம்பரைக்கும் கேட்கிறோம், யார் எந்த வயசுலையும் கேட்கலாம். ஆனால் இந்த துவா உங்கள்கிட்ட எப்ப இருக்கணும்? திருமணம் முடிக்க முந்திருந்தே இந்த துவா எங்களோட லைஃப்ல இருக்கணும். யா அல்லாஹ் எனக்கு வரக்கூடிய வந்த கடந்த எல்லாத்தையும் என்ன செய்யும்? குறிக்கும். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா, எங்களது அதாவது தம்பதிகள், கணவன் மனைவிக்கு கேட்டாலும் சரி, மனைவி கணவனை நினைச்சு கேட்டாலும் சரி, எங்கள் ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா, எங்கள் அதாவது குடும்பத்தவர்களிலிருந்து, பிள்ளைகளிலிருந்து, பரம்பரையிலிருந்து குர்ரத அயுன், நல்ல கண் குளிர்ச்சியை எங்களுக்கு என்ன தருவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறையச்சமுடையவர்களுக்கு எங்களை முதலானவர்களாக ஆக்கி வைப்பாயாக என்று நம்ம துஆ கேட்கணும். எது இந்த துஆ?